சுட 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 அவல் கேசரி ரெடி. அந்த கேசரி இப்படி எடுத்தாங்க பாருங்கள், ஸ்பூன் எடுத்தால் அப்படி விடுது பாருங்கள், ஒட்டாத அளவுக்கு இந்த பக்குவத்தில் வரணும். இப்படி இருந்தால் தான் அது கேசரி. வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருச்சி வந்திருக்கோம். திருச்சியில் எங்கே கேட்டிங்கன்னா சோமரசப்பேட்டை. இங்கே நமக்கு தங்க மாமி வந்து நல்ல ஒரு அருமையான ரெசிபி சொல்லி தரப்போகிறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம அந்த காலத்தில் ஈஸியாக அந்த அவல் கேசரி பண்ணுவோம். விரத காலங்களுக்கு நல்லது. கோயில் நைவேத்தியம் எல்லாத்துக்குமே அது வந்து நமக்கு உபயோகப்படுத்தினாங்க. முக்கியமாக நவராத்திரியில் நிச்சயமாக பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அம்பாள் நைவேத்தியம் எல்லா கோயில்லையும் இருக்கும் அது மாதிரி. ரெண்டாவது கல்யாணங்கள்லேயே அந்த காலங்களில் வந்து விதவிதமான பலகாரங்கள்லாம் தெரியாது, கிடையாது. அப்போது மாப்பிள்ளை அடப்புன்னா இதுதான் இருக்கும். இது மாதிரி இந்த அவல் கேசரி இது மாதிரி மாற்றி மாற்றி இதைத்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அவல் கேசரி பண்ணும்போது பர்டிகுலர் அந்த அவல் வந்து எந்த மாதிரி அவல் யூஸ் பண்ணணும்? அவல் வந்து இப்போ வெளியிலலாம் வாங்கினதில்லை எனக்கு தெரிஞ்சு. நம்ம வீட்டில் தான் அவல் ரெடி பண்ணுவாங்க. நல்ல அரிசியை வேக வச்சு புழுங்கு அரிசியாக பண்ணி வச்சுருப்பாங்க. நெல்லை வந்து ஆவியில் வேக வச்சு வைக்கிறது. கொதிக்கிற தண்ணியை வந்து அதில் ஊற்றுவாங்க. ஊற்றிட்டு அதை வடிகட்டிட்டு அந்த நெல்லை வந்து சட்டியில் போட்டு வறுப்பாங்க. வறுத்துட்டு அதை தூக்கி அப்படியே உரலில் கொட்டுறது. அப்போ அந்த மர உலக்கைன்னு இருக்கும், எல்லா வீடுகள்லையும் இருக்கும். அதை உலக்கையை போட்டு இடிக்க அந்த நெல் வந்து தனியாக வரும். உமி தனியாக, அவல் தனியாக. இடிக்கிறதுனால அந்த அவல் வந்து தட்டையாக இந்த மாதிரி ஆகிடும். இப்போ வந்து மிஷின் வருது, கையில் இடிக்கிறது. அப்போ எல்லாம் கையில் தான் இடிப்பாங்க. ஓகே. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரவெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்களாம். அதுக்கு என்ன காரணம்? ஏன் அவல் அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க? அந்த காலத்தில் வயலில் எல்லாருக்கும் வயல் இருந்தது, நெல் விளைஞ்சது. ரவையோட உபயோகம்லாம் அப்போ அதிகம் இல்லை. எந்த விரத காலங்கள், நாள் கிழமை எதாக இருந்தாலும் அவல் இல்லாமையே இருக்காது. என்ன காரணம்? எளிதில் ஜீரணமாகும். ரவையை விட வந்து அவல் வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரெண்டாவது கை குத்தல், மிஷினில் போடுறது. நெல் தான் நம்ம குத்துறோம், அந்த இது வேறு நமக்கு அதில் அந்த சத்து இருக்குது. அவல் வந்து மிகப்பெரிய நம்ம உடம்புக்கு வந்து சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அவல். அதுக்கப்புறம் அந்த அவலை வறுத்த பிறகு பொடி பண்ணுறாங்க. அந்த பொடி பண்ணும்போது எந்த பக்குவத்தில் பொடி பண்ணால் கரெக்டாக இருக்கும்? பொடி பண்ணுற பக்கம் ஒரு சுற்றினாலே நைஸ் ஆகிடும். ரொம்ப நைஸாக இருக்கணும், மாவு இருக்குமா இல்லை ரவை மாதிரியே வரும். ரவை மாதிரியே வரும், நைஸாக போகாது. ஏன்னா வறுத்துருக்கோம். அவல் கெட்டி அவல். ஓகே. அதுக்கப்புறம் அந்த அவல் சக்கரைலாம் போட்டு அந்த கலருக்கு பதிலாக வேறு என்ன யூஸ் பண்ணுறாங்க? இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கும் பொழுது பெரும்பாலும் நம்ம பண்ணுற எதுக்குமே நம்ம இதெல்லாம் வேண்டாம், இயற்கையாக அது எப்படி இருக்கும். ஓகே, அப்படியே இருக்கலாம். பண்ணுறது இந்த சர்க்கரைக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேறு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம வந்து கெட்டு தெரிஞ்சுக்கிறோம். அந்த காலத்தில் இந்த அவல் வந்து வெல்லம் போடுவா கேசரிக்கு. அவல் கேசரி வெல்லம் தான் உபயோகம் இருந்தது. அப்போ எனக்கு தெரியும் சர்க்கரை பண்ணதில்லை. ரவையவே வெல்லம் போட்டு தான் பண்ணுவாள். ஸோ இந்த அவல் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும். ஸோ இந்த ரெசிபி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சு போகிறோம். நெய், முந்திரி, அதில் உள்ள பொருள்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து நல்லதை செய்யக்கூடிய பொருள் தான். கூடுமான வரலையும் நம்ம வெளியில் பலகாரங்கள் வாங்காமல் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பண்ணித்தரலாம். நம்ம சாப்பிடுங்க. குங்குமப்பூ வாசனை, நெய் வாசனை, ஏலக்காய், முந்திரி. ஐயோ சூப்பர். வாங்க திரும்ப தங்க மாமி போய் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபி பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு நிறைய ரெசிபிகள் அவங்களோட அனுபவத்தில் கிடைச்ச ரெசிபிகள், அது மட்டும் இல்லை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் யாராரும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயம் நமக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள போய் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபி பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மாமி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் வீட்லேயும் கூட ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாருமே நல்லா இருக்கும். இப்போ எப்படி பண்ண போகிறோம்? இந்த அவல் வந்து நம்ம முழுசாகவும் பண்ணலாம், உடைச்சிட்டும் பண்ணலாம். உடைச்சிட்டு பண்ணால் நம்ம அல்வா மாதிரியும் சாப்பிட்றதுக்கு வயசானவங்களுக்கு ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும். நம்ம அவலை வந்து நம்ம முழுசாகவும் அவல் கேசரிங்கிறது நம்ம பண்ணலாம். ஆனால் நம்ம இப்போ உடச்சி பண்ண போகிறோம், முழுசாக பண்ண போகிறோம்? உடச்சி பண்ணிக்கலாம். உடச்சி பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அப்போ நீங்கள் எனக்கு எப்படி பண்ணுறது சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்னு சொல்கிறீங்களா? இந்த அவல் கேசரிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். அவல் 3 டம்ளரு, சர்க்கரை 3 டம்ளர், முந்திரி வந்து ஒரு 50 கிராம், திராட்சை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், நெய் 200, ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், குங்குமப்பூ என்கிட்ட இருக்கிறதுனால குங்குமப்பூ எடுத்து வைக்கிறேன், எண்ணெய். இந்த அவல் வறுக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துக்க போகிறோம். இப்போ தேவையான பொருள் சொல்லிட்டீங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு 4 ஸ்பூன் கோல்டு வின்னர். ஓகே. நெய் நம்ம அதுக்கப்புறம் நெய் ஊற்ற போகிறோம். முந்திரி நெய்யில் வறுத்து போட போகிறோம். அப்புறம் நெய் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். என்ன காரணம் என்ன யூஸ் பண்ணுறதுக்கு? ஏன்னா நிறைய பேருக்கு விஷயங்கள் தெரியாது. நம்ம வந்து வறுக்காமல் போட்டோம்னா சாதம் மாதிரியே ஆகிடும். அது
ஒருமே குளகுழப்பு தன்மை கொடுக்கும். குழப்பத்தன்மை சாதம் எப்படி இருக்குது அது மாதிரி இருக்கும். வறுத்துட்டோம் அப்படின்னா அந்த எல்லாம் ஒத்த ஒத்தையாக அந்த உதிரி உதிரியாக ஆகிடும். அதாவது தண்ணி ஊற்றி வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த கேசரி வந்து அது ரவையாக இருக்கலாம் இல்லை அவலாக இருக்கலாம். இது வந்து உதிரி உதிரியாக வரும். ஒரு மாதிரி ஒரு ஒற்றத்தன்மை இருக்காது, பிசு தன்மை இருக்காது. அதனால வறுக்கிறோம். ஏன்னா வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்மகிட்ட இருக்க கோல்டு வினர் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறோம். சும்மா லைட்டாக அவங்க சொல்கிற மாதிரி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருந்தால் மட்டும் போதும், அதிகமாக எண்ணெய் வேண்டாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் நம்ம அந்த அவலை வந்து வறுக்கிறோம். ஓகே, இதுலேயே வந்து பட்டை அவலும் இருக்கும், திக்க அவலும் இருக்குது. நம்ம எந்த அவலும் யூஸ் பண்ணால் நல்லது இந்த கேசரிக்கு? கெட்டி அவல் தான் நம்ம யூஸ் பண்ணோம். கெட்டி அவல் தான் நல்லாயிருக்கும். அந்த லேசாக இருக்கிற அவல் வந்து நம்ம சர்க்கரை பொட்டுக்கடலை இதோட சாப்பிட்றதுக்காகும். ஆனால் நம்ம சமையலுக்குன்னு பண்ணும்போது நம்ம அந்த கெட்டி அவல் பண்ணலாம். ஓகே, இதுலேயே சிவப்பரிசி அவல் இருக்குது, அதுவும் கிடைக்கிறது. அது வேணாலும் அது பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கெட்டி அவலுக்கும் அந்த மெல்லிஸ் அவலுக்கும் என்ன வித்தியாசம்? மெல்லிஸ் அவல் வந்து உங்களுக்கு எரிச்சலும் தாங்காது, தண்ணி போட்டாலும் எல்லாம் கொதன்னு ஆகிடும், கரைஞ்சு போயிடும். தண்ணியில் வந்து கரையாது, ஊறாது. ஊறி இது மாதிரி முழுசாக இருக்காது. அதனால் நம்ம கெட்டி அவல்னு கேட்டு வாங்கி சுத்தம் பண்ணி நம்ம அதை போட்டு வறுத்து. சரி, ஓகே, அது மாதிரி தான் இப்போ நம்ம பண்ணி வச்சு நம்ம பண்ணுறோம். இப்போ போடலாமா? போடலாம். ஓகே, எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஓகே, இது வறுக்கிற பக்கம் எப்படி மம்மி? வறுக்கிறது நம்ம கொஞ்சம் நல்லா சிகப்பாக இருக்கணும். கொஞ்சம் நேரம் நம்ம வறுத்தாலும் இது நல்லா ப்ரௌன் கலரில் வந்துக்கணும். ஓகே, இதில் நல்லா பொரியும். இப்போ நம்ம எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிருக்கிறதுனால நல்லா பொரிஞ்சு வரும். வாசனையாகவும் இருக்கும். உடைச்சாலும் நம்ம இதை மிக்சியில் பொடி பண்ணும்போது நல்லா நைஸாக வந்துடும். ரைட். அதே டைமில் இந்த இடத்துல இந்த அவல் வந்து பொரிச்சிட்டு எத்தனை பேர் பண்ணியிருப்பான்னு தெரியல, கொஞ்சோண்டு சக்கரை பவுடர், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதுதான் சூப்பராக இருக்கும். மிக்சர் மாதிரி அந்த காலத்தில் இதெல்லாம் பொரிச்சு கொடுத்துருவேன். பண்ணுவீங்களா? மஞ்சள் பொடி போட்டு அவளை கொஞ்சம் இது வச்சு ரைட்டு. அது கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, மிளகாய் போடலாம், மிளகு பொடி போடலாம், கொஞ்சோண்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் மிக்சர். நீங்கள் மிக்சர் போய் கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் வறுத்துருக்கோம் நம்ம. ஓகே, இப்போ இதை நம்ம எடுத்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த அளவு தலை தெரியும் உங்களுக்கு, லைட்டாக நல்லா வறுத்து பொரிஞ்சுக்க பாருங்க. வெள்ளையே அவளே நல்லா பொரி மாதிரி நமக்கு பொரிஞ்சு வந்திருக்கும். அதே டைமில் உங்கள் அடுப்போட ஃப்ளேம் லோவில் வைங்க. ஆமாம், ரொம்ப சின்னதாக தான் இருக்கணும், எரிச்சல் தாங்காது. இது எல்லாமே தீஞ்சு போயிடும். ஒரு பக்கம் கருகி ஒரு பக்கம் வெள்ளையா அது மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம கொஞ்சம் அளவாக வச்சு பண்ணுறது நல்லது. சரி, ஓகே. வறுத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தது வறுத்து எடுத்து தனியாக தட்டில் வைக்கிறோம். ஆறுனா நம்ம பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணுற பக்கம் ஒரு சுற்றினாலே நைஸ் ஆகிடும். ரொம்ப நைஸாக இருக்கணும், மாவு மாதிரி இருக்கணுமா இல்லை ரவை மாதிரியே வரும். ரவை மாதிரியே வரும், நைஸாக போகாது. ஏன்னா வறுத்துருக்கோம். அவள் கெட்டி அவள். ஓகே, நீங்கள் ஒரு சுற்றும் போது தனித்தனியாக வந்துடும். சரி, அந்த அவளை வந்து இப்போ அரைச்சி எடுத்தாங்க. அந்த அரைச்சி எடுத்த பக்கம் ரவை மாதிரி கொஞ்சம் சும்மா போட்டுட்டு ஒரே ஒரு சுத்து தான் போடணும். ரொம்ப நம்ம அரைச்சுட்டே இருந்தால் மாவா போயிடும். ரைட், ஓகே. அதாவது இப்போ பார்த்துருப்பீங்க அந்த அவளை வந்து நம்ம வறுத்து முடிச்ச பிறகு கொஞ்சம் முறுமுறுப்பு தன்மை, நல்லா கொஞ்சம் முறுமுறுப்பாக வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி வச்சிருக்கோம். அரைக்கும் போது இதே மாதிரி அரைச்சிருங்க. ஆமாம், ரொம்ப நேரம் அரைச்சா நைஸாக மாவா போயிடும், நல்லா இருக்காது. அது ஒரு என்னன்னா இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்ல போனால் இந்த அரிசி மாவு தண்ணியில் கரைச்சி வச்சு அப்படி இருக்கும், அது மாதிரி கூழ் மாதிரி ஆகிடும். அதான் விஷயம். அதனால தான் இந்த மாதிரி லைட்டாக குறை அந்த ரவை பக்குவத்தில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், கரகரப்பாக இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம முந்திரி வறுக்கணும். சரி, ஓகே. இதுக்கு தண்ணி வச்சு கிளற போகிறோம். நெய் போடணுமா? நெய் போடணும். ஆண்டாங்க, நல்ல கமவும் நல்லா வாசம் வருது. நல்ல நெய். நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா? எது? முந்திரி நெய்யில் டிப் பண்ணி சக்கரை டிப் பண்ணி சாப்பிட்ருப்பீங்களா? சாப்பாட்டுக்கு நெய் சாப்பிடுவோம். நான் சின்ன வயசில் அப்படி ஸ்நாக்ஸாக சாப்பிடுவோம். சும்மா 4-5 முந்திரி யாரை கொடுத்தா நான் வீட்டில் அதிகமாக வாங்க மாட்டாங்க, 10 ரூபாய்க்கு. அது 4 முந்திரி திருடி நெய்யில் அப்படி அமுக்கி சக்கரையில் போட்டு அது சாப்பிடுவோம். இப்போ ஒரு கொஞ்சமாக தான் ஊற்றுறேன், ரொம்ப நெய் இல்லை. அந்த முந்திரி வறுக்கிற அளவுக்கு. ஓகே, போதுமா? அது போகிறோம். பாருங்க, அதை உடச்சி வேற எடுத்து போடுறாங்க. ஆமாம், ஓகே. கொஞ்சம் போட்டோம்னா நிறைய இருக்கா மாதிரியும் தெரியும், எல்லாருக்கும் கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒரு கரண்டிக்கு ஒரு முந்திரி. நீங்கள் வந்து முழுசாக 10 முந்திரி போட்டால் ஒரு அள்ளி போடும்போது ஒருத்தருக்கே எல்லாம் போயிடும்.
அதெல்லாம் உடச்சி போட்டு நம்ம உடைச்சு போட்டோம்னா அது எல்லா பக்கமும் வரும். பக்கத்தில் வந்து வெந்துட்டு இருக்கு போது குக்கரில் வந்து கமகமான வாசம் வருது. முந்திரி போட்டோம் நெய்யில். இப்போ இது நல்லா கலர் வந்துடுது. இப்போ எடுத்து ஒரு தட்டில் வந்து கொட்டிக்கிறேன். அப்படியே தண்ணி ஊற்றுறதா? இல்லை வேண்டாம், அது வெந்து போயிடும். ஈஸியாக தான் போடணும். அப்படியே அள்ளி போட்டுருங்க. இப்போ இந்த நெய்லேயே தண்ணி ஊற்றலாம்ல? இல்லை, அதை ஊற்றிடலாமே இதில். ஓகே, நம்ம எடுத்துடலாம். ஸோ அடுத்தது திராட்சை போடுறோமா? ஆமாம், திராட்சை போடுறோம். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் கேசரி கூட இப்படி தனியாக வறுத்து தான் போடுவோம். வறுத்து தான் போடுவோம். வறுத்து எடுத்து வச்சுட்டு கடைசியில் சேர்த்தா தான் அந்த முறுமுறுப்பு இருக்கும். ஓகே, இல்லாட்டி வெந்து போயிடும் அது. இப்போ முந்திரி திராட்சை வறுத்து வச்சுட்டோம். இந்த நம்ம அவல் வறுத்ததை அளந்துருக்கோம். சரி, ஓகே. அளந்துட்டு நீங்கள் போடுறது தான் நல்லது. தண்ணி அதுக்கு அளவாக நம்ம ஊற்றிக்கலாம். ஓகே. இப்போ ஒரு கப்பு இந்த அளவு நான் வந்து உடைச்ச அவல் ரவை இருக்குது. இதில் 2.5 தண்ணி ஊற்ற போகிறேன். அதாவது ஒரு கப்பில் அவல் அந்த பொடியாக்கந்து இருக்கு, அது 1க்கு 2.5. 3ன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடும். அப்படி நம்ம 3 ஊற்றினா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஊற்றிட்டு தேவைப்பட்டா ஊற்றிக்கலாம். 1 ஊற்றியாச்சு, இப்போ 2வது ஊற்றியாச்சு, 1/2 கப் ஊற்றிருக்கோம். ஸோ அந்த மெஷர்மெண்ட் தண்ணியோட அளவு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இப்போ கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? தண்ணி கொதிக்கும் போது அந்த அவல் ரவையை போட்டு நம்ம கிளற போகிறோம். ஓகே. அந்த கலருக்கு என்ன பண்ண போகிறீங்க? எடுத்து வச்சுருக்கீங்களே. பொதுவாகவே நம்ம ஃபுட் கலர் வீட்டில் நம்ம பண்ணும்போது அது வேண்டாம். கல்யாணங்கள் அப்படி இருக்கும்போது நம்ம கலர்ஃபுல்லாக வேணால் நம்ம நல்ல ஃபுட் கலர் ஏதாவது கிடச்சா நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம கலர்லாம் போடலை. குங்குமம் பூன்ட்டே இருந்தது, அது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். சரி, ஓகே தான். அதில் வர கலர் போடும். இந்த மாதிரி கேசரி வீட்டில் பண்ணும்போது கலர் பவுடர் அப்படி யூஸ் பண்ணனா கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட அந்த கலர் பவுடர் யூஸ் பண்ணலாம். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள் அவங்களுக்கே தெரியாமல் அந்த டூப்ளிகேட் பேக்கெட்ஸ் நிறைய வருது. அந்த மாதிரி பேக்கெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது என்னென்னா நமக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம், கேன்சர், இந்த மாதிரி இஷ்யூ எல்லாமே வரும். இது பர்டிகுலராக வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது உடனே வருமா கேட்டால் வராது. நம்ம வயசு 40-50 வயசு தாண்டும் போது தான் இந்த மாதிரி இஷ்யூலாம் வருது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிட்ட பெரும்பாலும் வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். இயற்கையாக நம்ம அது என்ன வெள்ளம்னா வெள்ளை கலர், சர்க்கரைனா சர்க்கரை கலர். அதுதான். இன்னொன்று நம்ம கண்ணு என்னென்னா ஐயோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக அப்படின்னு அது சொல்லி மாதிரி ஆசைப்படுறோம். நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது பெரும்பாலும் நம்ம பண்ணுற எதுக்குமே நம்ம இதெல்லாம் வேண்டாம். இயற்கையாக அது எப்படி இருக்கும் ஓகே அப்படியே இருக்கலாம். பண்ணுறது. ஸோ அதில் நம்மகிட்ட இருக்க குங்குமப்பூ வந்து கொஞ்சமாக போடுறோம். இது எவ்வளோ பொறுத்து சொல்லி இறக்கி வச்சு நம்ம அப்புறம் தான் போடணும். இப்போ வேண்டாமா? இல்லை, ஓகே. இப்போ லைட்டாக கலர் மாறின அவசியம் இல்லையா? வேண்டாம். நான் இப்போ நம்ம கடைசியில் நம்ம இறக்கி தான் போடுறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ இந்த ரவையை நம்ம கொட்டி கிளறோம். ரவைனா என்னது? அவல் ரவை. இப்படியே நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இது கட்டி தட்டாது. ஓகே. ஏன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி வறுத்துருக்கோம், நல்லா ரவை பதத்தில் உடைச்சிருக்கோம். சரி, ஓகே. இது வந்து கட்டியே தட்டாது, பயப்படவே வேணாம். ஓகே. ஸோ இப்போ இருக்க இந்த ரவை எல்லாத்தையும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இது இப்போ கொஞ்சம் நல்லா வேகணும். ஓகே. இது வேகணும். வெந்த பிறகு தான் நம்ம வந்து சர்க்கரை போடணும். ஓகே. இப்போ இது மாதிரி இப்போ வேகும் போது அந்த அடுப்போட ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் இருக்கணுமா, லோ ஃப்ளேமில் இருக்கணுமா? எப்போவுமே நம்ம அடுப்பு நிதானமாகவே வச்சுக்கிறது தான் எல்லாத்துக்குமே நல்லது. நமக்கு பயம் வேண்டாம், 4 பக்கமும் தெரிக்காது, கை காலில் இது பண்ணாது. அந்த கொதிநிலை வரும்போது நம்ம மீடியமாக வச்சிடணும். வச்சோம்னா நம்ம நல்லா வேகும். ஓகே. நமக்கு நல்லா போடும்போது அப்படியே இப்போ கெட்டி ஆக ஆரம்பிக்குது. ஆமாம், வேகுது இல்லை. இந்த ஒட்டாமல் வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க பக்குவம்? ஒட்டாமே வராது. நம்ம நெய்யில் வறுத்துருக்கோம், நல்லா வறுத்துட்டாலே. சில பேர் இந்த மாதிரி கேசரி பண்ணும்போது ஒரு மாதிரி தொலை தொலைன்னு போயிடும். அதுக்கு என்ன காரணம்? தண்ணி அதிகமாக இருக்கும், ரவை வருகாமல் இருந்தால் அப்படிதான் இந்த பிரச்சனை வரும். ஆமாம், ரவை வருகாமல் இருந்தால் இதாகும். சர்க்கரையை நம்ம முன்னாடி போட்டோம் ரவை வேகிறதுக்குள்ளே அப்படின்னாக்க வேகாது. இனிப்புத்தன்மை வந்து ஆமாம், ரவை வந்து நம்ம நல்லா வேகலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதுக்குள்ளேயும் சர்க்கரையை போட்டோம்னா அதுக்கப்புறம் ரவை வேகாது. சர்க்கரையை நம்ம சேர்த்துட்டோம்னா இனிப்பை அந்த பொருள் வந்து வேகாது, சரியாகாது. சரியாது. அந்த இனிப்புத்தன்மை முன்னாடி வரும்போது கண்டிப்பாக அந்த சர்க்கரை வந்து என்ன பண்ணால் அந்த வெந்து வர டைமில் வேகாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இது நல்லா நமக்கு கெட்டி ஆகிடுச்சு. ஓகே. ஒட்டாமல் நல்லா வெந்து போச்சு. ஓகே. இப்போ இனிமேல் நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். சர்க்கரை. ஆமாம். இந்தாங்க. இது வந்து சரிக்கு சரிதான் நான் எடுத்துருக்கேன். 1க்கு 1 போகிறோம். 1க்கு 1 போகிறோம். போதுமா? ரொம்ப அதிகம் வேண்டாம். தேவைப்பட்டால் கல்யாண மண்டபத்தில் இன்னும் கொஞ்சம் 1.5 போடுவோம். இதை நம்ம வீட்டில் நார்மலாக பண்ணும்போது
இந்த அவல் கேசரிக்கு சரிக்கு சரி சர்க்கரை போடும், ரொம்ப வேண்டாம். இதே நமக்கு நல்ல ஸ்வீட்டாக தான் இருக்கும். சரி. இப்போ சர்க்கரை போட்டோன்னே அப்படியே டைரெக்ட் ஆகும். ஆமாம், கொஞ்சம் அது இலையிக்கும், சர்க்கரை கரையும் இலையிக்கும், அப்புறம் அது சரியாயிடும், கெட்டியாயிடும். நம்ம ரெகுலராக நம்ம கேசரி பண்ணுறது பக்கம் தான். அந்த கேசரி வந்து நம்ம பண்ணும்போது அந்த அவலை வந்து அந்த எப்படி பொடியாக்குறோம், எப்படி வறுக்கிறோம், அதுக்கப்புறம் தண்ணியோட ரேஷியோ என்ன, இந்த சர்க்கரை எப்போ போடுறோம், இதுதான் விஷயம் இந்த இடத்துல பார்க்குறது. ரைட்டுங்களா? ரவையை நம்ம வறுத்துட்டு தான் ரவை கேசரி பண்ணுறதா இருந்தாலும் வறுத்தா தான் நல்லாயிருக்கும். ரைட். இப்போ போட்டலாமா இது? இந்த இது போடலாம். சரி. எவ்வளோ போடுறேன்னா கொஞ்சம் குவான்டிட்டி தான். இதுனா ஒரு 1 கிராம் தான். 1 கிராம்ல இல்லை, 1/4 கிராம் தான். 1/4 கிராம் தான்யா. நான் தப்பா சொல்லிட்டேன். எடுத்து வேற போடுறாங்க அப்படி. கொஞ்சம் கலர் மாறும், கொஞ்சம் எல்லோ கொடுக்கும், லைட்டாக ஒரு எல்லோ கொடுக்கும். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேசரி பண்ணும்போது அந்த ஏலக்காத்தூள் எப்படி வாசம் வருதோ அது மாதிரி இந்த குங்குமப்பூ வந்து போடும்போது நல்லா வாசம் எடுத்து கொடுக்கும். நெய் குங்குமப்பூவுமே உங்களுக்கு வாசனை தான். ஆமாம். நல்லா கெட்டியாக எடுத்து கொஞ்சம் ஒரு நெய் ஊற்றிக்கலாம். ஓகே. எதுக்காக இப்போ இந்த இடத்துல நெய் ஊற்றுறோம், என்ன காரணம்? இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா சுரண்டு ஒட்டாமல் வந்துடும். ஓகே. எவ்வளோ ஊற்றுறோம்? சும்மா கொஞ்சம் தான் ஊற்ற போகிறோம். ஓகே. ஓகே. அப்படியே அந்த சர்க்கரை அந்த கரைஞ்சி அந்த கெட்டியாக டைமில் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்து கெட்டியாகும். அப்போ வந்து நெய் கொஞ்சமாக ஊற்றுறோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த குங்குமப்பூ வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணேன். அது கலர் நல்லா வந்திருக்கு. ரொம்ப அதிகமும் வேண்டாம், ஓரளவுக்கு. எல்லாத்தையும் போட்டாங்க. அப்போ இப்போ டோட்டலாக மாறிடுச்சு. ஆமாம். ஏலக்காய் தூள்லாம் போடலாமா? இனிமேல் தான் போடணும். ஏலக்காய் தூள் போட்டு முந்திரி திராட்சை போட்டு மறுபடியும் மேலே கொஞ்சமாக நெய்யை ஊற்றி நம்ம இறக்கிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்து 2 விதமாக பண்ணலாம். அந்த தண்ணி கொதிக்காம கூட சாஃப்ரான் பூ போட்டு லைட்டாக கொதிக்கிற டைமில் ரவை போட்டிங்கன்னா நீங்கள் அதாவது அவ்வளோ ரவையை போட்டிங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடலாம். உங்களோட விருப்பம், உங்களுக்கு எது வசதியாக இருக்க போட்டுங்க. குங்குமப்பூ கரைச்சே ஊற்றிடலாம். ஓகே. இப்போ இது ரெடி ஆகிடுது. ஓகே. இப்போ நம்ம இதுக்கு ஏலக்காய் பொடி போடுறோம். சரி. ஓகே. ஏலக்காய் பொடி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக போட்டாலும் அதனால ஒன்றும் இல்லை. நான் இதில் வந்து சின்ன ஒரு ஸ்பூன் தான். இதில் நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் போடுறேன். ஏற்கனவே நம்ம குங்குமப்பூ போட்டிருக்கோம். சரி. ஓகே. போடுறது வாசனை நல்லா தான் இருக்கும். போதும். ஓகே. அப்புறம் நம்ம இவர் இப்போ நம்ம போடலாமா? போட்டலாம். ஓகே. நெய்யோட வறுத்து வச்சிருக்கேன் இந்த முந்திரி. நெய்யோடவே அப்படியே போட்டலாம். நெய் முந்திரி அப்படியே போடுங்க, நல்லா இருக்கும். சரி. போடலாமா? நானே போட்டலாம். நானே போடுவா? ஃபைனல் டச் நான் தான் இருக்கணும். போட்டுருங்க. ஓகே. ஏன்னா மாமி தான் கேசரி பண்ணுறாங்க. நீங்கள் வயசு உங்களுக்கு வந்து எத்தனை வயசு ஆகுது? 78 வயசு. உங்கள் அனுபவத்துக்கு, உங்களோட வயசுக்கு உங்கள் அனுபவம் எவ்வளோ இருக்கும்? எத்தனை பேரை பார்த்துருப்பீங்க? கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா கேட்டரிங் பண்ணுறீங்க? நான் 36 வருஷமா. 36 வருஷம். 7 தலைமுறை பழக்க வழக்கங்கள் பார்த்துருக்கோம். எத்தனை பேர் ஹேண்டில் பண்ணுறீங்க? அது இவ்வளோ பொருள் எப்படி பக்குவமாக எடுத்து வைக்கணும், பக்குவமாக எப்படி மற்றவங்களுக்கு தரணும், இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி தேடி வரும்போது நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்குறோம் உங்கள் மூலியமா. அதான் விஷயம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டிங் பார்த்துலாமா? கொஞ்சம் மேலே வந்து நெய் ஊற்றிக்கலாம். திருப்பி நெய். ஓகே. நல்லா அப்படியே ஊற்றுங்க. அப்படியே கடைசியாக நெய் தலை நெய் ஊற்றுறாங்க மாமி. இப்போ வந்து நான் அடுப்பை வந்து அணைச்சிட்றேன். இது முடிஞ்சது, அவ்வளோதான். இப்போ இந்த கேசரி வந்து மேலே நெய், முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டிருக்கு. இதில் கலர் எதுவுமே இல்லை, டைரெக்டாக நேச்சுரலாக உள்ள சேஃப்ரான் தான் போட்டிருக்கு. நம்ம வீட்டில் சேஃப்ரான் இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கலர் வேணுச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மஞ்சள் யூஸ் பண்ணலாம். அதுவும் பார்த்து யூஸ் பண்ணணும். அது நெய்யில் முந்திரி திராட்சை வறுக்கும்போது அப்போ லைட்டாக கலர் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், அப்போ தான் வரும். அதே அதிகமாக யூஸ் பண்ணாலும் அந்த மஞ்சளோட வாசனை அதிகமாக போகும்போது நல்லா இருக்காது. இது வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் பண்ண மாட்டாங்க. இது வீட்டில் சின்ன குவான்டிட்டி பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது சொல்கிற ஒரு ஐடியா. ரைட்ங்களா மம்மி? ஆமாம், அது ஒரு வேறு மண்டபங்கிற போது அது வேறு. ரைட். இது இப்போ இது வந்து நீங்கள் எடுத்து வச்சுன்னா 3 நாள் ஆனாலும் கெடாது. எனக்கு தெரியுங்களா டேஸ்டிங்கு? ஆமாம். இது நீங்கள் பொறுமையாக பார்த்து எடுத்து பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். ஓகே. சுட 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 அவல் கேசரி ரெடி. நைஸ். அந்த கேசரி இப்படி எடுத்தாங்க பாருங்கள், ஸ்பூனில் எடுத்தால் அப்படி விடுது பாருங்கள், ஒட்டாத அளவுக்கு இந்த பக்குவத்தில் வரும்.
இப்படி இருந்தால் தான் அது கேசரி. சாப்பிட பார்த்தோம் மாமி. ஆமாம், நாக்கு சுற்ற போகுது. அது செஞ்சு முடிச்ச பேருக்கு அவங்க சந்தோஷத்தை பாருங்கள் எப்படி இருக்கு முகத்தில். இல்லை, நம்ம ஒருத்தருக்கு கொடுத்து டேஸ்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தானே. ரைட், ஓகே. சாப்பிட பார்த்தலாமா? சாப்பிடுங்க. குங்குமப்பூ வாசனை, நெய் வாசனை, ஏலக்காய், முந்திரி. ஐயோ சூப்பர். சக்கரை பத்துமா அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் ஒன்றுக்கு ஒன்று போட்ட ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கு. ஏன்னா இது ரவை இல்லை, இது நம்ம அரிசி சம்மந்தப்பட்டது தானே, நெல் சம்மந்தப்பட்டது தானே. அதிக சர்க்கரை வேண்டாது, நமக்கு ஒன்றும் செய்யாது, நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். அந்த நெய் வாசம், அந்த அந்த குங்குமப்பூ போட்ட அந்த வாசம், அந்த 1-2 நீங்கள் உடச்சி போட்ட முந்திரியோட பல்ல போடும்போது கடிச்சாலும் கரெக்டாக இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஹவுல் இருக்குல்ல, நீங்கள் மிக்ஸில் வச்சு பார்த்தீங்களா, அந்த ஒரு குறகுறப்பு தன்மை அது நல்லா தெரியுது. நல்லா வெந்தும் போயிருக்கும். நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த அவ்வளோ நைஸாக அரைச்சினா கண்டிப்பாக நல்லாவே இருக்காது, மாவா போயிடும். அப்புறம் இது நீங்கள் வந்து களி மாதிரி சாப்பிட ஃபீல் பண்ணுவீங்க. இது மாதிரி லைட்டாக ஒரு சுத்து இது பண்ணிட்டு நிறுத்திடணும், அவ்வளோதான். இந்த மாதிரி குறை இருந்தால் தான் நீங்கள் அப்படி பல்ல படும்போது ஒரு மாதிரி ஏதோ மென்று சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ மாமி. இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ஒரு அவல் கேசரி. எனக்கு ஏகப்பட்ட ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கீங்க. கடந்த ஒரு 2-3 வருஷமாக செய்கிறோமோ? ஆமாம், 3 வருஷம் ஆயிடுச்சு. மாமிக்கிட்ட வந்து ஒரு முறுக்கு பண்ணலாம் சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து கடந்த 3 வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏகப்பட்ட ரெசிபி சொல்லிட்டு வராங்க. மாமியை வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, கேட்டரிங் பண்ணுறாங்க. எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் தரேன். கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அதே டைமில் வந்து இந்த இடத்துல வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணனா கண்டிப்பாக அவங்க நம்பரும் தரேன். நாங்கள் இருக்கிறது திருச்சியில் இருக்கோம். வயலூருக்கு முன்னே சோமரசம்பேட்டைன்னு ஒரு ஊர், அங்கே தான் எல்லாமே பண்ணிகிட்டுருக்கோம். 36 வருஷமாக கேட்ரிங்கு, சமையல், மெஸ்ஸு, பலகாரங்கள் எல்லாம் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். எந்த பலகாரமாகட்டும் வீட்டில் நீங்கள் எல்லாம் பண்ணி பாருங்கள். அப்படி முடியல, அதிக அளவு உங்களுக்கு தேவைப்பட்ட கல்யாணங்களுக்கு எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். பெரியாண்டவர் கேட்ரிங் சர்வீஸ் 944232037442. எப்போ வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு அருமையான ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.